ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி அமையும் என்ற அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கும் டைம் மிச்சமாகும். மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. மாலை 6:50 பிறகு சந்திர பகவான் 6ஆம் இடத்திற்கு நகர்கிறாருங்க. சனி பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ள சந்திர பகவான் 6ஆம் இடத்திற்கு நகர்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே. ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 12ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் நண்பர்களே. மேலும் இது தவிர புதன் பகவானும் சூரிய பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. ராசி அதிபதி புதன் பகவான் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் சிறப்பான ஒரு பரிமாற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த தினம் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் நினைத்து பார்த்த அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எதுவானாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டை கிடைக்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளுங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். அதிலும் குறிப்பாக சில தொழில்நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக புதுசாக கற்றுக்குவீங்க. நுணுக்கமான விஷயங்கள், டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் இன்னைக்கு கற்றுக்கிட்டு உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால உங்களுக்கு நீங்கள் உங்கள் காரியங்களை முறைப்படி திட்டமிட்டு செயலாற்றினால் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க. ஸோ ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக தோல்வியடைந்த காரியங்களையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்திக்கங்க. இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பிளான் பண்ணி பண்ணுங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உண்டு. எந்தெந்த தொழிலில் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும், எந்தெந்த துறை சிறப்பான சக்ஸஸ் பெற முடியும்னு கேட்டிங்கன்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க, எந்த துறையாக நீங்கள் வேலை செய்தாலும் சரி, நீங்கள் இந்த காரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. அனைத்து வயதினருக்கும் பொதுவானது இந்த காரிய வெற்றிகளை. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய தினம் குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பர்சனலான சில கருத்துக்களை வெளிப்படும் போது யார்கிட்டயாவது உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விவேகமாக பேசணுங்க. வேகம் தேவையில்லை. கொஞ்சம் நிதானித்து பேசுவது நல்லது நண்பர்களே. அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது நண்பர்களே. இந்த தினம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க. நல்ல ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுனால இந்த தினம் பெரும்பாலான கவலைகள் உங்களுக்கு குறையும். இந்த தினம் கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். உங்கள் துறையின் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படும். கலைத்துறை அல்லாதவர்களுக்கும் கலைத்துறையில கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த தினம் பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோங்கிறத நீங்க நிதானித்து யோசித்து பேச வேண்டியது, விவேகமா பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப காலமா நாட்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. நோய்கள் நீங்கும். இந்த தினம் நீங்கள் பணம் எவ்வளவு முக்கியன்றதை புரிஞ்சுக்குவீங்க. அதனால இது வரைக்கும் செலவுகள் நீங்கள் கண்டபேனிக்கு பண்ணியிருந்தாலும் இப்பொழுது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருந்து உங்களுக்கு அதிகமாக நண்பர்களே. இதன் மூலமாக நீங்கள் சேமிப்பை மேற்கொள்வதன் மூலமாக பெரிய பெரிய சிரமங்கள்ல இருந்து நீங்க வெளியேற முடியும். உங்க குழந்தைகள் அவர்களுடைய ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கு உங்களுடைய உதவியை நாடுவாங்க. ஸோ உங்க குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய நல்ல சூழல் இப்பொழுது உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. அவங்களுக்கு நீங்க அவங்களுடைய ஸ்கூல் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில மிகச்சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. எனவே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க காதலரை கான்டாக்ட் பண்ணுங்க. மனதை வென்ற காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் உற்சாகமான நல்ல காதல் வாழ்க்கை இந்த தினம் இருக்கு நண்பர்களே. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொண்டு வந்து தரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. சோசியலா எல்லாத கூட நீங்க பழகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்க நிறைய கலந்துக்குவீங்க. நீங்கள் கலந்துக்கும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூட நண்பர்களே. நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாக்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் உங்க ஆலோசனைகளை
கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே இந்த தினம் உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் ஏற்படுகிறது நண்பர்களே. இந்த தினம் முடிந்த அளவுக்கு உங்க வீட்டை இளைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கத்துக்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எண்ணத்தை நீங்கள் குடும்பத்தில் உருவாக்க முடியும் நண்பர்களே. ஸோ இளைய சகோதர சகோதரிகளிடம் இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பழகிறது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் சோசியலாக பழகுவீங்க, மிக மிக உற்சாகமாக இருப்பீங்க. இந்த தினம் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அனைத்து வயதினருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் அனைத்து விதமான நன்மைகளும் இருக்குங்க. எனவே இன்று தினம் வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணியாளர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம். திருமண வாழ்க்கையில இன்று தினம் உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு தருவாரு. அதனால இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக இணைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இல்லறம் நல்லறமாக மிகச்சிறப்பாக வகையில் உங்களுக்கு மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு ஹாப்பியை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளை உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு செஞ்சு தருது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம். வெற்றிகரமான ஒரு நாள். பிளான் பண்ணி பண்ணுங்க. அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இன்றைய தினம் நோயிலிருந்து விடுபடுவீங்க. சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. இன்றைய தினம் லவ் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நீங்கள் முடிந்த அளவுக்கு குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் டார்க் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. டார்க் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். நுணுக்கமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. புதுசாக நிறைய டெக்னிக்கை கற்றுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நிறைய ஆர்வம் கலை பொருட்கள் மீது ஏற்படும் நண்பர்களே. சில கலை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கலை ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள். விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு கவலைகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் குறைந்து விடும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இன்றைய தினம் நீங்கள் அதை மற்றவங்ககிட்ட சொல்லும் போது ஈவன் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப விவேகமாக செயல்படணுங்க. கண்டிப்பாக சில பிரச்சனைகள் நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். கவலைகள் நீங்கும் அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.